நான் நல்லவன் அல்ல. ஒருமுறை வாலிபன் ஒருவன் இயேசுவிடம் வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்றான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அன்புக்குரியவர்களை, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், இன்று அநேகர் இந்த வாலிபனைப் போல தாங்கள் நல்லவர்கள் என்கிற எண்ணம் கொண்டிருக்கிறார்கள். முதலாவது, இயேசு சொன்னது, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. இதை நாம் நம்முடைய இருதயத்தில் நன்றாக பதித்துக் கொள்ள வேண்டும். மேலும் தங்களை நல்லவர்களாக எண்ணுகிறவர்கள் மற்றவர்களை பாவிகளாகவும் அற்பமானவர்களாகவும் எண்ணுகிறார்கள். இந்த எண்ணம் தான் மற்றவர்களை குறை சொல்வதற்கும் கீழ்ப்படியாமைக்கும் காரணமாயிருக்கிறது. நான் நல்லவன் அல்ல, என்னை நல்லவனாக்குகிறவர் என் இயேசு என்கிற எண்ணம் கொள்வோமானால், இந்த எண்ணத்தினால் நம் இருதயத்தை நிரப்புவோமானால், நாம் மற்றவர்களை குறை சொல்ல மாட்டோம். நம்முடைய இருதயம் சுயத்தை சாராமல் இயேசுவை சார்ந்திருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் ரோமருக்கு எழுதிய கடிதத்தில், உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த வாலிபனின் இருதயம் சுயத்தை சார்ந்திருந்தபடியினால் அவனால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியவில்லை. எனவே அவனிடத்தில் அன்பு கூர்ந்த இயேசுவின் அன்பை அவனால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நாம் அப்படி செய்யாமல், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று முழு மனதோடு அறிக்கை செய்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய அன்பில் வளருவோம். இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு சொல்லுவோம். நான் பாவி என்கிற தாழ்வு மனப்பான்மை நமக்கு வேண்டாம். என் பாவங்களுக்காக இயேசு மரித்தார், அவருடைய இரத்தத்தினாலேயே நான் நீதிமானாக்கப்படுகிறேன், என்னை நீதிமானாக்குகிறவர் இயேசு என்கிற தாழ்மை சிந்தை நமக்கு உண்டாயிருந்தால் போதும். உண்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் நிச்சயமாக உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.